அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். சென்ற காணொளியில் பழமொழியும் பண்பாடும் எனும் தலைப்பை குறித்து திருமணம் சார்ந்த பழமொழிகளை கண்டோம். அதன் தொடர்ச்சியாக சமூகம் குறித்த பழமொழிகள், வாழ்வியல் குறித்த பழமொழிகள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத நம் முன்னோர்கள் பழமொழிகளா நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த சமூகத்தில், ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது பல்வேறு மக்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அனைத்து மக்களும் வாழக்கூடிய இந்த சமூகத்துல ஒரு மனிதன் எப்படி நேர்மையானவனாகவும் ஒழுக்கமானவனாகவும் பண்பாட்டை மரபுகளை அறிந்தவனாகவும் வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. அதனாலதான் இந்த சமூகம் சார்ந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் சில பழமொழிகளை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குடித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. நான் ஒரு தனி மனிதன் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட எந்த வறுமையில, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலையில இருந்தாலும் இருப்பதை கொண்டு பெருமையான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்பது நம் மக்களின் ஒரு நல்ல வாழ்வியல் முறை. அப்போ கந்தையான ஆடை, ஒரு கிழிந்து போன அழுக்கான ஒரு ஆடை தான் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னாலும் அதை கசக்கி ஒரு நேர்த்தியாக நாம உடுத்தி மற்றவர்கள் முன் நிற்க வேண்டும். கூழானாலும் குடித்து குடி, நம்ம கிட்ட ஒரு கூழ்தான் உணவா இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மரியாதையை கொடுத்து அதை பெருமையோடு பருக வேண்டும் அப்படிங்கறது நம் முன்னோர்களுடைய நோக்கமாக இருக்குது. அடுத்த பழமொழி, குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. ஏன்னா சுற்றம் அப்படிங்கிறது உறவினர். இந்த நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் பண்பாடு என்பது ஒரு உறவோடு சேர்ந்தது. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறவினர்கிட்ட எப்ப பாரு ஏதோ ஒரு குறைகளை கண்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உறவானது நிலைக்காது. எங்க அதிகமான குறைகள் தேடுவோமோ அந்த உறவு முறிந்து போயிடும். அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய சொந்தங்களாகட்டும், அது நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், யாரா இருந்தாலும் எல்லோருக்குள்ளும் ஒரு குறை இருக்கும், நிறைவு இருக்கும். அந்த குறையை மட்டுமே கண்டு குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உறவு நம்ம கிட்ட இல்லாம போயிடும். அப்படிங்கறதுனால குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நம் குற்றத்தை காணாம அந்த உறவினர்களை பேணணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். அடுத்து கல்வி சார்ந்து, ஏன்னா இந்த சமூகத்துல நம்மளுடைய வாழ்வியல்ல கல்வி அப்படிங்கிறது மிகவும் இன்றியமையாத ஒன்று. இப்ப அந்த கல்வியை எப்படியெல்லாம் மனிதன் பெறணும் அப்படிங்கிறத ஒரு பழமொழியா சொல்லியிருக்காங்க. பாடை ஏறினும் ஏடது கைவிடேல். பாடை, நம்ம இறந்து போகக்கூடிய சமயம் வந்தாலும் அன்றைய சமயம் வரைக்குமே நாம கல்வி கற்றவங்களா இருக்கணும். கல்வி கற்பதை நிறுத்தக்கூடாது. கல்வி கற்பது அப்படிங்கிறது வெறும் கல்வி மட்டும் இல்ல, எல்லாமே அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒரு புது விஷயத்த நம்ம கற்றுக்கொண்டே இருக்கணும். அத்தகைய தொடர் கல்வியை நம்ம நிறுத்தாம இருக்கணும். ஏன்னா கல்விதான் ஒரு மனிதனை இந்த சமூகத்துல எல்லாராலும் மதிக்கத்தக்க வகையில செய்யக்கூடியது கல்வி. ஏன்னா கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஆயுதமா கல்வி இருக்கிறதுனால நம்ம இறந்து போகக்கூடிய காலகட்டம் வரைக்கும் கல்வியை கைவிடக்கூடாது என்பதை நமக்கு இந்த பழமொழி மூலமா முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து, ஐந்தில் வளையாதது 50 வளையாது. அப்போ நம்ம ஒரு மனிதன் நல்லவனாவும் குணமானவனும் இருந்தாலும் தீய குணம் கொண்டு இருந்தாலும் அதற்கு காரணம் இளம் வயதிலேயே ஒரு மனிதன் எதை முறையாக கற்றுக்கொள்கிறானோ அந்த பழக்கம்தான் முதுமை காலம் வரைக்கும் அவனுடன் வரும். அப்போ நம்ம இளம் வயதிலேயே நம் நல்ல வாழ்க்கை நெறிகளை நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தை தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு மிக சிறந்த குழந்தையா வரும் அப்படிங்கிறத இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப சிறு வயதில் நம்ம நல்ல நெறிகளை கற்பது மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத நாம இந்த பழமொழியில பார்க்க முடியுது. அடுத்த பழமொழி, பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இது இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு மனிதன் எத்தகைய குணத்தோடு இருந்தாலும் அந்த குணத்தால பெரிதும் சுற்றம் அவனை தேடி வராது. பணம் தான் அனைத்து மக்களுடைய வாழ்விலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்றைய காலகட்டத்தில் உள்ளது. அப்போ பணம்
பந்தியிலே. பணம் வைத்திருக்கக்கூடியவன் தான் ஒரு மதிப்புமிக்க மனிதனாகவும் குணம் அப்படிங்கறத தேவையே இல்லை அப்படின்ற நிலை காணப்படுது. இததான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப பணம் இருந்தாதான் 10 பேர் நம்மள மதிப்பாங்க அப்படின்றதுனால ஒரு மனிதன் எப்பாடுபட்டாவது செல்வத்தையும் சேர்க்க வேண்டும். குணம் இருந்தாலும் குணம் மட்டுமே அவனை அனைத்து இடங்களிலும் முன்னிறுத்தாது. செல்வமும் வேணும் அப்படிங்கறத இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப செல்வம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? நமக்கு உழைப்பதன் மூலமா, ஒரு நல்ல நெறியோட உழைத்து செல்வத்தை சேர்ப்பதன் மூலமா நமக்கு சுற்றம் சேரும். அத்தகைய காலகட்டத்தில் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து, தன் கையே தனக்கு உதவி. ஏன்னா இந்த பழமொழி ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய வாழ்க்கை யாரை சார்ந்தும் இல்லை. யாரும் நம்மளுடைய வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் நம்முடன் வரப்போறதில்லை. நமக்கு இருக்கக்கூடிய திறமைகள் நம்மளுடைய வாழ்க்கை தான் நம்ம கூடயே இருக்கும். அப்போ நம் வாழ்வு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா யாரையுமே எப்போதும் நம்பிக்கொண்டே இருக்காமல் நம்மளுடைய சொந்த முயற்சியாலும் பயிற்சியாலும் உழைப்பாலும் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நாம தான் மேம்படுத்தணும். நாம மேம்படுத்திக்கிட்டாதான் உண்டு அப்படிங்கறத இந்த பழமொழியில் நமக்கு சொல்றாங்க. நம்மளுடைய கைதான் நமக்கு எப்பவுமே உதவியா இருக்கும். அதனால நமக்கான திறமைகளை நாம வளர்த்துக்கணும் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க முடியுது. இவ்வாறு பழமொழி அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டில் மிகவும் முக்கியமான ஒன்னா, நம்மளுடைய வாழ்வின் அனைத்து அங்கங்களிலும் முக்கியத்துவம் வகிக்கக்கூடிய ஒன்னா காணப்படுகிறது. இத்தகைய பழமொழிகளில் கல்வி, உழவு சார்ந்த பழமொழிகள், சமூகம் சார்ந்த பழமொழிகள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லி வச்சுட்டு போன பழமொழிகள் குறித்து இந்த காணொளிகளில் கண்டோம். நன்றி, வணக்கம்.